வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். துலாம் ராசி 2026. துலாம் ராசி வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னோடய அப்சர்வேஷனில் 2026 இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு வேலை விஷயம் எடுத்துங்க, ஒரு கல்யாண விஷயம் எடுத்துங்க, ஒரு ஹெல்த் எடுத்துங்க, ஒரு பணம் எடுத்துங்க, ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ட்ராவல் எடுத்துங்க, ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, வசதியாக வாழ்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, நல்ல ஒரு ஒரு க்ளோஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா காலச்சக்கரத்துக்கே துலாம் வந்து 7th ஹவுஸ், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். 2026 பொறுத்த வரைக்கும் நான் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு எடுத்து பார்த்தேன். 6ல் சனி போட்டி போட்டால் வெற்றி, பிஸ்னஸில் ஜெயம். இந்த பக்கம் 9ல் குரு. அப்போ குரு 9ல் வந்துட்டார். அவர் வந்து யூஸ்லெஸ்னே வச்சுப்போம். அவர் 3 கூடியவன் 6 கூடியவன், அவர் துலாத்துக்கு ஒத்து போக மாட்டார். என்ன வேணால் நீங்கள் கதை சொன்னாலுமே அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு ஆடிட் அட்வான்டேஜ். கௌரவமாக உங்களை கொண்டு போகிறார். இந்த கேது பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடுறாங்க. கேது வந்துட்டாரா, கேது தசனா அப்படி, கேது தசனா எப்படி. ஆனால் அவரே 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தில் இந்த கெட்டவன் கிட்டினும் ராஜயோகன்ற மாதிரி அவர் வந்திருக்காரு. ராகு 5ல் வந்து மனக்குழப்பம் அப்படின்னு சில பேருக்கு என்ன கேட்டாங்க. நான் பார்த்தேன் ராகு 5ல் இருந்தாலும் கூட 5 கூடியவன் சனி 6ஆம் இடத்துல, அந்த 6ஆம் இடத்துல சனி குரு வீட்டில் இருக்காரு, குரு 9ல் வந்திருக்காரு. எப்படி பார்த்தாலும் ராகுவும் குழப்பத்தை கொடுத்து தெளிவையும் கொடுக்குறாரு. ஸோ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் துலாம் ராசி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. 2026 டாப் லிஸ்ட்டில் வந்திருக்கு. ரிஷபம் அண்ட் இந்த சுக்கரனுடைய ராசியில் பிறந்தவங்க தான் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்காங்க. அப்போ ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எதிர்பார்த்த பதவி, எதிர்பார்த்த மாற்றம், எதிர்பார்த்த முன்னேற்றம், க்ரோத் எல்லாம் சப்ஜெக்டும் அவங்களுடைய லக்னமும் தசாபதியும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு குறையுள்ள இல்லை வந்து வருத்தப்பட வேண்டிய ராசியாக துலாமை பார்க்கல இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், பணம். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. குடும்ப வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த அந்யூன்யம், அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போவாங்களா? அடுத்தது அவங்க நிம்மதியாக ஹாப்பியாக, ஏன்னா துலாம் வந்து காலச்சக்கரத்துக்கே இது 7வது வீடு. இது வந்து இந்த காதல், கல்யாணம், கலஸ்திரம், பார்ட்னர்ஸை மீட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. நானும் நிறைய பேர் துலாம் பார்த்துருக்கேன். ஜென்ரலாகவே அவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு லௌகீக வாழ்க்கையில் வந்து அதிகமான ஆர்வமும் ஆசையும் உடையவனாகவும் இருக்காங்க. அண்டு துலாம் வந்து ஒரு நியாயமான ராசியாகவும் நான் பார்க்குறேன். தனக்கு சமமான எண்ண அதிர்வுகளும் புத்தியும் அந்த உணர்வு கொண்டவங்களோட தான் ரொம்ப நெருக்கமாகவும் இருக்காங்க. இதையும் வந்து நான் வந்து பார்த்தேன். அண்ட் வெரி ஷார்ப் பீப்புள். ஏன்னா சுக்கரனுடைய ராசி, வேகமாக புரிஞ்சுப்பாங்க, வேகமாக வளர்ச்சி அடைவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கிற இந்த வருஷத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றியும் கல்யாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ துலா ராசி அதான் ஹையஸ்ட் ராசி பலனில் துலா வந்து அதிகப்படியான மார்க் எடுத்திருக்கு. ஸோ இந்த துலா ராசி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கை. ஸோ கடந்த வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள்லே அதிக டிஸ்டர்பன்ஸ் பார்த்துருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத, அதாவது இவங்க குடும்பத்துக்குள்ளே வேற ஒருத்தரோட பிரச்சனையை வச்சு தான் சண்டைகள் வந்திருக்குமே தவிர இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்காது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிறக்கும்போது எல்லா பிளானட்ஸும் இவங்களுக்கு சாதகமான இடத்துல தான் இருக்குது. கண்டிப்பாக துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போது, திருமணம் ஆனவங்க மீண்டும் காதலிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்யோன்யம் காதல்னா எப்படி அது மறுபடியும் அவங்க ஃபேமிலி சொல்றீங்களா நீங்க? அவங்க ஃபேமிலியிலேயே, அதாவது என்ன நிறைய பேரோட வருத்தம் என்ன தெரியுங்களா, துலா ராசியில் லவ் பண்ணும்போது நல்லா பேசினாரு, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனார், இவங்க நல்லா பேசினாங்க, எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இது காலபுருஷனுக்கு இது கலத்தரஸ்தானம் வேற. இதுதான் இவங்க மேலே ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டாக இருக்கும். அது அப்படிப்பட்டவங்க மீண்டும் பீச்சு, படம் எல்லாம் சுற்றக்கூடிய வாய்ப்புகள், முடிஞ்சால் சில ஹனிமூன், செகண்ட் ஹனிமூனுக்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதாவது ஒரு ரம்மியமான இல்லறம் அமையக்கூடிய ஆண்டாக இது அமைச்சு தரப்போகுது. 2வது ஜூனுக்கு அப்புறமா
நிறைய காதல்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் காதலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறமா இவங்களுக்கு காதல். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இங்கே வரும்போது சனியையும் இந்த குரு பார்க்குறதுனால சோல்மேட்டை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மொத்தத்தில் வந்து இவங்களோட இல்லறமும் சோல்மேட்னா நீங்கள் இப்போ புதுசாக சோல்மேட்டை சந்திச்சாலும் இருக்கிற ஃபேமிலியில் என்ன பண்ணுறது? அதாவது மனப்பூர்வமான, அதாவது சோல்மேட்டுன்றது நம்மளுடைய பாதின்னு சொல்லுவாங்க. அதே அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு காதல் திருமணத்தில். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன். இதே திருமணம் பண்ணவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் இருக்கும். என்னதான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகட்டும், ஆனால் புரிதல் இல்லைன்னா அந்த 10 வருஷமும் சாதாரணமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மனமும் இணையறதுக்கான வாய்ப்புகள், நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இது வந்து காதல் திருமணத்தில் வெற்றியையும் இல்லற வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தையும் ஆரோக்கியமான ஒரு அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 இந்த துலாராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் அது எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாருமே வந்து நோய்க்கான கிரகம் சில பேரோட மைண்ட் செட் வந்து சனின்னு சொல்லிட்டாங்க. இப்போ துலாத்துக்கு 6ல் சனி இருக்கு, அவ்வளோதான் நோய் வரப்போகுது, கிட்னி பாதிக்க என்னென்னமோ அவங்களுக்குள்ள ஒரு கருத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க நல்லா உட்காந்துருச்சுன்னு. ஆனால் இவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன 6ஆம் இடத்துல சனி இருந்தாரா நோயை கெடுத்துருவார். சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்த கெடுத்துருவார். அப்போ நோயை வந்து அழிக்கிறார்னு அர்த்தம். ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா அதை வந்து இவர் வந்து நிவர்த்தி செய்ய போகிறார். 5ல் ராகு வந்து மன ரீதியாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்து மறுபடியும் தெளிவையும் கொடுக்க போகிறார். ஸோ இது வந்து நோய்கள் எதுவும் என் கண்ணுக்கு வந்து தெரியல. விபத்துகள் கூட நான் பார்த்தேன், ஒன்றும் பெரிய லெவலில் தெரியல. ஸோ நோய்கள் விபத்துக்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற வருஷம்தான் துலாமுக்கு வந்து 2026. பட் நாம் அதை மட்டுமே எடுத்துக்க முடியாது. அவங்களுடைய லக்னம் அண்ட் தசா புத்தி இருக்குது. ஏன்னா சில பேருக்கு ராகு திசையோ இல்லை கேது திசையோ இல்லை திசைகள் சரியில்லாத பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாக துலாம் ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக பாசிட்டிவாக இருக்கிற வருஷம் தான் 2026. இப்போ இந்த மார்ச் மாதம் எக்ஸாம்ஸ் நெருங்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு பயத்தில் இருக்காங்க. ஆனால் நான் வந்து என் பார்வையில் பார்த்தேன், துலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டைம். 6ல் சனினா காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ்னு அர்த்தம். உங்கள் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸிமம் ரீச்சை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ உங்களுடைய பிளான் என்னவோ அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும். நேரம் நல்லா இருக்குது. நேரம் நல்லா இருக்குன்னா அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது, அவங்களுடைய அந்த பிளெஸ்ஸிங், கடவுளுடைய பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரிப்பரேஷன் கரெக்டாக, அதை எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன், மைண்டு, ஹெல்த் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் ரொம்ப அதை பாசிட்டிவாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து பார்க்குறேன். பட் எனக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் என்னென்னா, துலாம் ராசி இது வந்து பொதுவாக பேசிட்டோம். துலாம்னாலே வந்து சுக்கிரனுடைய ராசி, பட் அது ஆண் ராசி. பெண்கள் துலாம் ராசியில் பிறந்து ஒரு இல்லத்தரசியா, ஒரு ஹோம் மேக்கரா, அவங்க வந்து ஹஸ்பண்டை பார்த்துக்கிறாங்க, மாமனாரை பார்த்துக்கிறாங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. சில பெண்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்து வேலை பார்த்துட்டே ஃபேமிலியை பார்க்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வேலை பார்த்துட்டு ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், ஹெல்த்து, அதே மாதிரி அவங்களோட பிளானிங், இதெல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த வருஷம் 2026? ஸோ 2026 துலாராசி பெண்களுக்கு நல்ல எதிர்காலமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. அவங்களுடைய ஏற்கனவே துலாராசி பர்ஃபெக்ஷன் பார்க்குறது, இந்த டைமிங்க்கு இதை வச்சிடணும், இது செஞ்சிடணும் அப்படிங்க. இதுலேயும் இந்த டைமிங்கும் அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ டைரெக்டாக குரு பார்வை துலாராசியில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னோட லைஃப்பை எப்படி பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ஈஸியாக நிறைய பெண்கள் வெளிவர போகிறாங்க, நிறைய அச்சீவ்மெண்ட் வாங்க போகிறாங்க. நிறைய இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்மபூஷன் விருதே இருக்குனாக்கா இவ்வளோ நாளாக இவ்வளோ ஆண்கள் பேர் அதிகமாக இருக்குது, பெண்கள் பேர் இருக்குனாலும் இந்த வருஷம் பெண்கள் பேர் அதிகமாக இருக்கக்கூடிய விருதாக இந்த விருந்து அமைய போகுது. நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய தொழில் மூலியமாக முகத்தை வெளிமுகத்துக்கு காட்டக்கூடிய ஆண்டா இதை அமைச்சு தரப்போகுது. உழைப்புக்கேற்ற ஊதியம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது துலாராசி பெண்களுக்கு இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்குது. அதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சார், இப்போ நம்ம கல்வி பார்த்தோம், இது பெண்களை பற்றி பார்த்தோம், கரியரும் பார்த்துட்டோம், எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்க போகுது? சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இந்த முறை அவங்க சீனியர் சிட்டிசன்ஸாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓ, குழந்தையா மாறிடுவாங்க. அவங்க ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா
துலாம் வந்து நீங்கள் வந்து இந்த சுக்கரனுடைய ராசிகளில் அதிக காலம் அந்த இளமையாக இருக்கவங்களுடைய ஒரு இதை எடுத்து பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பொதுவாகவே சார்ட்டில் சுக்கிரனுடைய ஒளி, அந்த சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்தால் அந்த தலை, அவங்களுக்கு வந்து கேந்திரங்கள்லையோ கோணங்கள்லையோ இல்லை சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருந்தால் அதிக காலம் ஒரு இளமையாக ஹெல்த் அண்ட் வைட்டாலிட்டி, ஸ்ட்ரென்த்து, அந்த யூத்னஸ், இது எல்லாமே இந்த சுக்கிரனோட ஒளி யாருக்கு வீசுதோ அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இளமையாக அழகாக இருக்காங்க. துலாம் ராசி நேரம் நல்லா இருக்குது. அவங்க சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அவங்க வந்து நம்ம ஸ்டில் வி ஆர் யங், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், நாங்கள் எங்கே தான் இருக்கோம், உங்களால் என்ன செய்ய முடியும் எங்களால் செய்ய முடியுன்ற ஒரு ஒரு தைரியத்தோடு அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த் வைஸும் சரி, ஃபைனான்ஷியலாகவும் சரி, சப்போர்ட் எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதனால் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வருத்தப்பட மாட்டாங்க. ஐ திங்க் அவங்களுக்கு நிறைய பிளான்லேயும் இருக்காங்க. ஏன்னா இந்த பிளான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ துலாம் சீனியர்ஸ் இல்லை, அவங்க ஸ்டில் ஜூனியர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், எல்லாரும் கேட்டாங்க துலாம் ராசி இந்த வருஷம் வந்து இந்த வெஹிக்கிள்லாம் வாங்குற ஐடியா இருக்குது, வாங்கினா நல்லா இருக்குமா, எந்த மாதத்துக்கு அப்புறம் வாங்கலாம், ஏன்னா அந்த 4ஆம் இடம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொல்லியிருக்கேன், இப்போ குரு மாறத்துக்கு முன்னாடி வாங்கலாமா பின்னாடி வாங்கலாமான்னு கேட்டாங்க. அதே மாதிரி வீடு ஏதாவது அமையுமா, ஏன்னா வீடு அமைகிற யோகம் ஏதாவது துலாமுக்கு இந்த வருஷம் இருக்கா. ஸோ இந்த வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். அதாவது ஜூனுக்கு மேலே குருவுடைய பார்வை 4ஆம் பாவத்துக்கு விழுது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா இடம் மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொந்த வீடு வாங்குவாங்களா வாகனம் வாங்குவாங்களான்னா ஃபஸ்ட்டு விஷயம் வாகனம் தான். வாகன யோகம் உண்டான ராசி வந்து துலா ராசி. அதுக்கு அடுத்து வீட்டுக்கான வாய்ப்புகள் ஆரம்பித்து கொடுக்க போகுது. ஸோ எதையுமே வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த நேரம் ரிஸ்க் எடுக்கலாமா, இந்த விஷயத்த நான் ஒரு லோன் போட்டு எடுக்கலாமான்னா தாராளமாக துளாராசி இறங்கி வீடு வாகன யோகத்தை பெறுவாங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன டவுட் சார். இப்போ ஜோதிட துறையில் வந்து 5ல் ராகு இருந்தால் புத்திர தோஷங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த டிரான்சிட்டில் துளாராசிக்கு 5ல் ராகு 9ல் குரு, இந்த சந்திரனோட கனெக்ட் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க டெஸ்ட் டியூப் பேபிக்கு போகலாமா? டெஸ்ட் டியூப் பேபி அண்ட் குழந்தை பாக்கியம் இது சம்மந்தப்பட்டது நம்ம கோச்சாரத்தில் எடுத்துக்க முடியாது. ஓகே, அது வந்து ஜனன ஜாதகம்ல அவங்களுக்கு வந்து அந்த 5வது பாவம் என்ன பர்டிகுலர் பிளானட் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு, அங்கே ராகு இருந்து அதில் சுய ஜாதகத்தில் குரு பார்வை இருந்து இப்போ வரக்கூடிய இந்த டிரான்சிட்டம் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டைம் அவங்க பயன்படுத்திக்கலாம். பட் கோச்சாரத்தை வச்சு அந்த முடிவு எடுக்க முடியாது, ஏன்னா அவங்களோட தசாபுத்தியும் ரொம்ப முக்கியம். பட் பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறக்கிறவங்களுக்கு பெண்கள் எனக்கு தெரிஞ்சு குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் வருத்தப்படுறவங்களுடைய லிஸ்ட் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அதில் துலாமுக்கு வந்து அதிக சான்ஸ் வரல, குழந்தை இல்லாதவங்களா நான் பார்க்கல. ஏன்னா அது வந்து சுக்கிரன், நீங்கள் வந்து உடலில் வந்து இந்த சுக்கிரனுடைய அமைப்பே வந்து அடி வயிறு பகுதி. அதனால இந்த குழந்தை பாக்கியத்தில் அந்த சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட ஆண்களாக இருக்கட்டும் பெண்கள், பர்டிகுலராக பெண்கள், ஏன்னா சுக்கிரன் ஒரு பெண் கிரகம், அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தை பிறக்கலன்ற கஷ்டத்தை பெரிய அளவில் அவங்க சந்திக்கல. அதனால் அவங்க நல்லபடியாக அமையும் தான் நான் நம்புகிறேன். 2026 துலாம் ராசி எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ராசிகளுடைய லிஸ்ட்லேயே இந்த டாப் 3ல் துலாம் உள்ள வந்திருக்கு இந்த வருஷம். ஐ திங்க் யூ வில் என்ஜாய் அ லாட். பொருளாதார ரீதியாகவும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, அச்சீவ்மெண்ட்ஸ், கரியர், ஜாப், ப்ரொமோஷன், ஸ்டூடெண்ட்ஸ், இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்குண்டான 2026க்குண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பிரித்து கிளியராக பேசணும். இது வந்து இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் வந்து உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறத தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி. லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட். அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்லாம் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கன்சல்டேஷன், என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுத்த அஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட்.
நான் பர்சனலாக ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும். அதுதான் ஆஸ்ட்ராலஜி. அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.